எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தேங்காய் இனிப்பு கேக்கு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் அடுப்புல ஒரு வானல் வச்சிருக்கேங்க. 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க. இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. இது நெய்யில வணக்கி எடுத்தாக்க வாசமா இருக்குங்க. கொஞ்சமா முந்திரி ஒரு 5-6 முந்திரி கழுவிட்டு தூளா அரிஞ்சு வச்சிருக்கேங்க. இது சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. கடலக்காய் இதை உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இல்லை நான் இப்போ முழுசா கூட சேர்த்துக்கிறேங்க அவசரத்துக்காக. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய்யில வறுத்தோம்னா நல்லா வாசமா இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால பச்சையா கூட போடலாங்க. நெய்யில வறுத்து போட்டாக்க இன்னும் நல்லா வாசமா நல்லா இருக்கும் ருசியா. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் வந்து ஒரு 1.5 மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து தோலை எடுத்துட்டு தேங்காய் கீறி ஜாரில் போட்டு 5-6 ஏலக்காய் போட்டு சேர்த்து தேங்காய் பூவா சுற்றி வச்சிருக்காங்க. இப்போ இது செவக்க வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தேங்காயும் இதிலே கொட்டிக்கலாங்க. தேங்காய் துருவலை கொட்டி அந்த சூட்டுலேயே வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பு இப்போ நிறுத்திடலாங்க. சூட்டில் வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம மறுபடியும் எல்லாம் கலக்கிக்கலாங்க. நான் வந்து சூடாக இருக்கிறப்பயே சக்கரை இதில் கொட்டிக்கிறேங்க. சீக்கிரமாக கரைஞ்சிடும், சூடையும் இழுத்துரும் சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3/4 கப்பு சக்கரை இதில் கலந்துக்கிறேங்க. நம்ம மைதா எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ சக்கரை சேர்த்தணுன்னா அந்த வெதுவெதுப்பான சூட்டிலேயே நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. சக்கரையும் சீக்கிரமாக கரைஞ்சிரும், இனிப்பும் நல்லா அதில் இறங்கிடுங்க. கொஞ்சம் சூட்டிலேயே கிளறணும்னாக்கா இப்போ கிளறி விட்டுட்டு நான் ஒரு கப்பு அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேங்க. இப்போ மைதாவை இதில் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு மைதாவை சக்கரை 3/4 கப்பு எடுத்துக்கிறேங்க. பத்தலைன்னா இனிப்பு வேணால் சேர்த்துக்கலாங்க திரும்ப. அதே போல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிறையாவே அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இதையும் இதிலேயே கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை இப்போ கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க இருக்கும் பெரிய ஸ்பூனில். இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தேங்காவிலையும் சக்கரையிலையும் நீர்த்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சமாகவே தண்ணி தெளித்து பத்தலைன்னா தெளித்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியும் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மைதா கொஞ்சம் கொட்டி கூட அரிசி மாவு கொஞ்சம் கொட்டி கூட கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இது வந்து இனிப்பு சரியாக இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாங்க. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கை நனைக்க தண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுருங்க. மிதமான சூடு வந்த உடனே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. எடுத்து போட்டுட்டு அடுப்பானல் கம்மியாகவே வச்சுக்கலாங்க. வேகமாக வச்சாக்க உள்ள வேகமாக கருகி போயிடுங்க. இனிப்பாக இருக்கிறதுனால வேறு மிதமாக வச்சுக்கலாங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா பாதி வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமா ஒன்றா எடுத்துடலாங்க. இப்போது தேங்காய் இனிப்பு கேக்கு தயாராகிடுச்சுங்க. இதை மைதா கேக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.